ராஜேஷ், ஏற்கனவே கடலூரில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது? முழு விவரம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இது தவிர நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. எனவே இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை வேண்டும் என்று எதிர்பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது 2 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையை பொறுத்தவரையிலே பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, அதே நேரத்தில் கடலூரை பொறுத்தவரையிலே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில மற்ற மாவட்டங்கள் நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இன்று இரவோ அல்லது நாளை காலையோ அது தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. முதலமைச்சர் இது சம்பந்தமாக ஏற்கனவே இன்று காலையில மதியமும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் ஆலோசனை செய்திருந்தார். அந்தந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்று பார்க்க சொல்லியிருந்தார். எனவே தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகளும் அதே போல மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் தங்களுடைய மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை திறப்பதற்கு ஏதுவான சூழல் இருக்கிறதா? காரணம், கடந்த 2-3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் பல தாழ்வான இடங்களில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி நிற்கின்றது. எனவே நாளை காலையிலே மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் போது அவர்களுக்கு சிரமம் ஏற்படுமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கள நிலவரத்தின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் தொடர்ந்து மழை தொடர்ந்தாலும் நாளை காலை 5 மணிக்கு இறுதி முடிவு எடுக்கப்பட்டு காலை 6 மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சுமார் 10 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. எனவே இந்த 10 மாவட்டங்களில் விடுமுறை விடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் இரவு எவ்வாறு மழை இருக்கிறது, தொடர்ந்து இரவும் கனமழை பெய்தால் காலை 5 மணிக்கு என்ன நிலவரம் இருக்கிறதோ, தாழ்வான பகுதிகளில் அல்லது பள்ளி கல்லூரி அருகில் தண்ணீர் தேங்கி நிற்பது, இது போன்ற சூழல் இருந்தால் அதை பொறுத்து காலையில அறிவிப்போம். காலை 6 மணிக்கு முழுமையான அந்த அப்டேட் தெரிய வரும் என்று தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.